செஞ்ச பிங் டிஷ்ஷு. ஆனால் இந்த நிறைய பிங்கோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு பிங்கோ வச்சு ஒரு டிஷ் வந்து தாராளமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த செய்யறதுக்கு முன்னாடி இதை வச்சுக்கோங்க. இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்பூனையும் வச்சுக்கோங்க. ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கோங்க. கத்தியும் எடுத்துக்கோங்க. இதுவும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணுங்க. வாஷ் வெங்காயம் மூழ்கிச்சு. அதனால் திரும்ப வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. லேஸ் போடுறதுனால இந்த தண்ணி இருந்துச்சுன்னா நமுத்து போயிடும். இப்போ வெங்காயத்தை நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டோம். அதனால் நம்ம கட் பண்ணால் போதும். மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோ. குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் நீங்கள் தட்டில் வச்சு செஞ்சிங்கன்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஆனால் மேலே இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, மறந்துட்டேன். போட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மேலே இருக்கிற தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு உப்பை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இதுவே போதும் நம்மளுக்கு. இங்கே வச்சுக்கலாம். வந்து அப்புறமா கழுவிக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு கட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 பீஸை தூக்கி போடுறேன். இந்த நான் தப்பாக கட் பண்ணிட்டேன். இதையும் தூக்கி போட்டுடணும். சரிங்களா? இப்போ இதே மூட்டம் அப்படியா சாறு வருமே அப்படியா கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இதுக்கு மேலே தூக்கியே போட தேவையில்லை. நம்மளுக்கு இதுக்கு மேலே எல்லாமே தேவை. கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இப்படி க்யூபாக கட் பண்ணுங்க. அப்போ தான் சரி போட்டுருவோம். ஆனியன் சரி பொட்டேட்டோ இது நம்மளுக்கு கீழே விழுந்துருச்சு. அதனால் இதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. இது நம்மளுக்கு கீழே விழுந்துருச்சு. தூக்கி போட்டுரு. நம்மளுக்கு இது தேவையில்லை. இது மட்டும் போதும். இதில் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டிடுங்க. வெட்டிக்கிட்டு இந்த ஸ்பூனை இங்கே வச்சுக்கோங்க. அப்புறமா கழுவிடுங்க. இப்போ இப்படி கழிக்கணும். அப்புறம் இந்த பிங்கோ நான் பிரிச்சுட்டேன். அதனால் இந்த இது வச்சுக்கிட்டு முதல்ல இப்படி அமுக்கணும். ஃபுல்லாக நொறுக்கிடுங்க. இது வந்து ஸ்பைசி பிங்கோ தான். இது வந்து போடலாம், இல்லை வேணாம் விட்டுருங்க. ஒரு காரம் பிடிக்காதுன்னா வேண்டாம். எனக்கு காரம் பிடிக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணு. எவ்வளோ பொடியாக இருக்கணும்னா இன்னும் பொடி பண்ணு. சரி, இந்தளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடும். ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம்
அப்புறம்தான் நீங்கள் இந்த ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு கண்ணில் படாமல் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த காரம் போட்டிங்கன்னா இப்படி ஃபுல்லாக பிரிச்சுட்டு இப்படி இருக்கும். இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தெளிவாக காமிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கொட்டிடுறேன். நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இதுக்குள்ளார கொட்டிடுறேன் ஃபுல்லாக. இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தெரியாமல் கீழே கொட்டிட்டேன். சரிங்களா? இந்த அப்புறமா டஸ்ட்பினில் போடுங்க. நான் இங்கே கீழே போட்டுட்டேன். அப்படியே கலக்கிக்கோங்க. நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய பிங்கோ போடணும். நான் பெருசாக இதனால கொஞ்சோன்னு போட்டேன். சரி, மறந்துட்டேன். இப்போ நீங்கள் எடுத்து ஃபுல்லாக கலக்கி விட்டு இந்த வெங்காயத்தையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா லெமன் டேஸ்டாக ஆகும். நீங்கள் 6 மணிக்கு தாராளமாக செய்யலாம். சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க.